நல்ல தேர்வுகளுக்கான என் பாதை. உங்களால் சிறிது உதவி என்னிடமிருந்தும். ஒரு சிறிய, வண்ணமயமான நகரத்தில் மாயா என்ற சிறுமி இருந்தாள். அவள் புத்திசாலி, ஆர்வமுள்ளவள் மற்றும் ஆற்றல் மிகுந்தவள். ஆனால் சில நேரங்களில் சரியான தேர்வுகளை எடுக்க அவளுக்கு கடினமாக இருந்தது. ஒரு காலை அவள் அம்மா அவளுக்கு ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை கொடுத்தார். இது உன் நல்ல தேர்வுகளுக்கான ஜர்னல் என்று புன்னகையுடன் சொன்னார். நீ புத்திசாலி அல்லது தைரியமான ஒரு தேர்வை எடுக்கும்போது அதை இங்கே எழுது. மாயாவுக்கு இந்த எண்ணம் பிடித்திருந்தது. அன்றுதான் அவளுக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது. அவள் தம்பி லியம் தருதியாக அவளது கட்டிட விரல்கள், பிளாக்குகள் இடித்துவிட்டான். மாயாவின் முகம் வெப்பமாக இருந்தது. அவள் கத்த விரும்பினாள். ஆனால் அவள் நின்றாள். முழுமையாக ஒரு மூச்சை இழுத்தாள். பரவாயில்ல, நம்மாலே சேர்ந்து கட்டலாமா என்று சொன்னாள். நல்ல தேர்வு. மன்னா நான் அமைதியாகவும் தயையுடனும் இருந்தேன். அடுத்த நாள் பள்ளியில் அவளது நெருங்கிய தோழி சாரா தனது மதிய உணவை மறந்துவிட்டாள். மாயாவிடம் 2 சாண்ட்விச்சுகள் இருந்தன. அவளுக்கு சாண்ட்விச் மிகவும் பிடித்தம். ஆனால் அவள் தனது ஜர்னலை நினைத்தாள். அவள் ஒரு சாண்ட்விச்சை சாராவிடம் கொடுத்தாள். நல்ல தேர்வு மென்டு பகிர்ந்தேன். அதுவே கடினமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல மாயா தனது ஜர்னலை சிறிய சிறிய நல்ல செய்கைகளால் நிரப்பினாள். ஒரு மூத்த அயலவருக்கு கடைசீறு கொள்முதல் பைகள் எடுத்துக் கொடுத்தாள். தவறு செய்தபோது மன்னிப்புக் கேட்டாள். பயமாக இருந்தாலும் உண்மையைச் சொன்னாள். ஒவ்வொரு முறையும் அவளது இதயம் கொஞ்சம் லேசாகவும் அவளது புன்னகை கொஞ்சம் பெரிதாகவும் உணரப்பட்டது. ஒரு இரவு அவள் தனது ஜர்னலை வாசித்தாள். நல்ல செயல்களின் பக்கங்கள் பல. நான் நல்ல தேர்வுகளை மட்டும் செய்ததே இல்ல என்று மாயா மெல்ல சொன்னாள். நான் எனது மீது பெருமைப்படக்கூடிய ஒருவராக மாறினேன். அதன் பிறகு கடினமான தேர்வு எதுவாக இருந்தாலும் மாயா நினைத்தாள்.